இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த மாலை பொழுதில் இங்கு கூட்டியிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இத்தனை வருடங்களாக இல்லாமல் இந்த நேரத்தில் இங்கு கென்யாவில் இப்படி தமிழ் வழிபாடு வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் உண்டாகக்கூடியது. எங்கு சென்றாலும் தமிழோசை, எந்த நாட்டிற்கு சென்றாலும் தமிழ். ஆனாலும் ஜீவனுள்ள நம் தேவனை நமது அன்னை மொழியில் அறிந்து கொள்ளுகிறோமா, துதிக்கிறோமா என்ற கேள்வி வரும்போது இல்லை என்ற பதில் தான் வருகிறது. அதிலும் இயேசு அறிந்த ஜனங்கள் தங்களின் மொழியில் வழிபாடு செய்ய முடியாமல் அந்நிய மொழியில் நம் தேவனுக்கு பூஜை செய்ய வேண்டிய நிலைமை. இது ஒரு பாரமாகவே நீண்ட நாட்களாக தமிழ் கிறிஸ்டியன் சொல்லி இருக்கும். இயேசு கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி இருந்து வந்தது. இந்த இரு சபைகள் ஒன்று கூடி மத்தேயு அதிகாரம் 28, 18 மற்றும் 19 இயேசு சொன்னபடி, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உதவியும் பண்ணுங்கள் என்று அவரின் கட்டளையின்படி தொடங்கப்படுவதை சர்வதேச தமிழ் கிறிஸ்துவ ஐக்கிய சபை வெவ்வேறு ராஜ்யங்களில், முக்கியமாக இந்தியா, ஸ்ரீலங்கா, மலேசியா, கென்யாவில் இருந்து வந்த நாம் ஒன்று கூடி தமிழில் தேவனை துதித்து பாடி அவரின் வார்த்தைகளை கேட்பதற்காக தொடங்கப்பட்டிருக்கும் சபை இந்த ஐக்கிய சபை. இந்த சர்வதேச தமிழ் கிறிஸ்துவ சபையின் முக்கிய நோக்கம் கென்யாவில் சிதறி கிடக்கும் தமிழ் கிறிஸ்துவர்களை ஒன்று சேர்ப்பது. இயேசுவின் நற்செய்தியை ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் அறிவிப்பது. ஆராதனைகளும் வழிபாடும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை தமிழிலே நடத்தி தேவனின் காரியத்தை அனைவருக்கும் போதிப்பது. இயேசுவிற்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சர்வதேச தமிழ் கிறிஸ்துவ சபைக்கு உங்களின் அன்பான ஆதரவினை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களின் முகவரியையும்